allow us to understand these important points. Jazakumullahu khairan. I'd like to request inshallah Shaykh to come and deliver the talk in Tamil language inshallah. Those of us that don't understand, the English talk will be happening outside of the prayer hall. The English translation, sorry. Please attend the translation over there. The rest of us that can understand are requested to move forward inshallah. MashaAllah. அவங்களோட பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். இன்ஷாஅல்லாஹ் அப்படியே சுமிதா. MashaAllah. Now my lecture, sit and list. شيخ أنا آخذ جزاك الله خير. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّنْ غَفُورٍ رَحِيمٍ. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل معروف صدقة. رواه முஸ்லிம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே கலந்து சிறப்பித்து பயன்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய இந்த மேலான மாளிகையில் எங்களையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு சஹாபாக்களோடு ஒன்றாக உட்கார்ந்து வளமையாக ஒரு கேள்வியை கேட்பார்கள். நேற்றிரவு யாரேனும் கனவுகள் கண்டீர்களா? அப்படியென்றால் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நான் அதற்கு விளக்கம் சொல்கிறேன் என்று கேட்பார்கள். கனவு கண்ட சஹாபாக்கள் கண்ட கனவை அப்படியே சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். அன்றொரு நாள் அந்த கேள்வியை கேட்டபோது அந்த சபையில் இருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபியே நாயகமே, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவை நான் உங்களிடத்தில் சொல்லுகின்ற போது அதற்கான விளக்கத்தையும் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். என்ன கனவு என்று கேட்டார்கள். என்னுடைய வீட்டிலே நான் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிற போது முன்பின் அறியாத 2 மனிதர்கள் என் அருகில் வந்து என்னை தட்டி எழுப்பி எங்கோ ஓரிடத்திற்கு கூட்டி சென்றார்கள். நானும் அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தேன்.
ஒரு இடத்தை அடைகிற போது அங்கே கிணறு போன்ற ஒரு இடத்தை நான் பார்த்தேன். அந்த கிணற்றின் சுவரை அடைந்த போது உள்ளே எட்டி பார்த்தேன். அது பயங்கரமான நெருப்பு கிடங்காக இருந்தது. அதற்குள் மக்கள் எல்லாம் வேதனை செய்யப்படுகிறார்கள். திரும்ப 2ஆம் தடவை பார்க்க வேண்டும் போல் நான் விரும்பினேன். ஆனாலும் பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நெருப்பு கிடங்கிலே மக்கள் எல்லாம் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். உடனே என் முகத்தை நான் திருப்பிவிட்டு என்னை அழைத்து கொண்டு வந்தவர்களிடத்தில் நான் சொன்னேன், இந்த நரகத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டுமே என்று என் எண்ணத்தை சொன்னேன். அந்த 2 மனிதர்களும் என்னை பார்த்து சொன்னார்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்று சொன்னார்கள். சற்று வேளையில் நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனாலும் அந்த தூக்கத்திலிருந்து என்னால் கனவிலிருந்து விடுபட முடியவில்லை. கண் விழித்து விட்டார்கள். பார்த்தால் அது கனவு என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. சுபகுடைய நேரம் வரைக்கும் படுத்துறங்குவதற்கு, தூங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். கண்ட கனவு அவருடைய உள்ளத்தை அப்படியே படபடக்க செய்தது. கண்ட கனவை பற்றி நினைத்து நினைத்து பயந்து போனார்கள். தூக்கம் வரவில்லை. ஒரு வாராக ஃபஜ்ருடைய நேரம் வந்தது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு, நபியே, நான் அந்த கனவை நான் உங்களிடத்திலே சொல்கிறேன் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை குறைந்தது 2 ரக்காத்தே நீ தொழுதுவா, அல்லாஹு தஆலா உன்னை அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நிகழ்வுக்கு பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொழுவதை தன் வாழ்க்கையில் வழக்கமாக்கி கொண்டார்கள். இன்னும் ஒரு நாள், அடுத்த நாள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே கேள்வி சஹாபாக்களிடத்திலே கேட்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற போது அதில் ஒரு சஹாபி உட்கார்ந்திருந்தார், அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா அபா ஹாரிஸா கைஃப அஸ்பஹ்தல் யௌம், இன்று காலையில் நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று கேட்டார்கள். இது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வியாக இருக்கலாம். இரவையில தூக்கத்திற்கு போனால் படுத்துறங்குகிறோம், காலையிலே கண் விழிக்கிறோம் என்பது ஒரு சாதாரணமான விடயம் அது. ஆனால் நபிகளார் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் அர்த்தம் இல்லாமல் இந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள். இவ்வுலக வாழ்க்கையில் ஒரு முஸ்லீமினுடைய அனைத்து மூச்சும் பேச்சும் செயலும் நடத்தையும் வித்தியாசமானது என்பதை எடுத்து காட்டுகிறார்கள். நான் தண்ணீர் தாகத்துக்காக தண்ணீர் குடிக்கிறேன், மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரனும் தண்ணீரை குடிக்கிறார். இருவருடைய நோக்கமும் ஒன்று, தாகம் தீர தண்ணீர் குடிப்பது. ஆனால் முறையிலே வித்தியாசம் இருக்கிறது. உட்கார்ந்து பிஸ்மில்லா சொல்லி வலது கையினால் குடிப்பது இஸ்லாம் காட்டித் தருகின்ற வழி. இதே போல காலையிலே கண் விழிப்பது என்பது அவனும் கண் விழிக்கின்றான், நானும் கண் விழிக்கின்றேன், என்னுடைய கண் விழிப்பிலே வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இன்று காலையில் நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று கேட்டார்கள். அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், நான் ஒரு உண்மையான முஃமீனாக இன்று காலையிலே கண் விழித்தேன் என்று சொன்னார்கள் அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யார் ஒருவர் காலையிலே எழும்புகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை முதலாக வாயிலே சொல்லிய நிலையில் எழுந்து உது எடுத்து தொழுத நிலையில் காலை நேரத்தை அடைகிறாரோ அவன் முஃமினான நிலையிலே கண் விழிக்கின்றான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஃமினுடைய நாளாந்த காலையிலே எழும்பக்கூடிய முதல் விழிப்பிலிருந்து அவன் அன்றைய நாள் இரவையிலே தூக்கத்திற்கு செல்லுகின்ற வரைக்கும் எல்லா நிலைகளிலும் அவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தையாக இருக்குமையாக இருந்தால் இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ்
ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. யார் ஒருவருடைய வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹ் என்று இருக்கிறதோ அந்த மனிதன் சக்கராத்துடைய நேரத்தை அடைகிற போது அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அவனுக்கு அருகாமையில் அனுப்பி வைக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த மனிதனுக்கு அருகாமையில் வந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள். அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார்கள், மனிதா, மறுமையுடைய வாழ்வை நினைத்து நீ பயப்படாதே. கபருடைய வாழ்வு தனிமையாக இருக்கிறது என்று நீ பயப்படாதே. அது ஒரு மண்ணறையாக இருக்கிறது. விஷ ஜந்துக்களும் புழுக்களும் பூச்சிக்களும் நிறைந்த ஆழமான குழியாக இருக்கிறது என்று நீ பயப்படாதே. உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டிகளாக பாதுகாவலர்களாக இருக்கின்றோம். மனைவியையும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் குடும்பத்தையும் கஷ்டத்தோடு சிரமத்தோடு சேர்த்த சொத்துக்களையும் செல்வங்களையும் விட்டுவிட்டு இந்த துனியாவை விட்டு போகிறேன் என்ற பயமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். இவ்வுலக வாழ்க்கையில் உனக்கு எல்லா நிலைகளிலும் எவ்வாறு நாங்கள் பாதுகாப்பளித்து உன்னை வழிகாட்டி உன்னை பாதுகாத்தோமோ அதே போல நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, ஆஹிராவிலும் மர்மையிலும் கபரிலும் உனக்கு அருகாமையில் நாங்கள் இருப்போம். இந்த மலக்குமார்கள் சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ந்த மனிதனுடைய சக்கராத்தின் நேரத்திலே வந்து இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு அல்லாஹ் வழி அனுப்பி வைக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை இவ்வாறு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வழியிலே அமைத்துக் கொள்வது. தொழிலுக்கு செல்லாமல், பிள்ளைகளுடைய விவகாரங்களை பார்க்காமல், மனைவிக்கு தேவையான சாமான்கள் பொருட்களை வாங்காமல், பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு தஸ்பீஹ் எடுத்து அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருப்பதா வாழ்க்கை? அதுவா வாழ்க்கை? ஒரு நாள் பொழுது ஒரு சஹாபி மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்து கொண்டு தொழிலுக்கு செல்லாமல் ஒரு மூலையிலே இருந்து ஒரே தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தார். ஒரு வாலிபர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சோம்பேறியான ஆபிதை விட உழைக்க செல்லுகின்ற ஒரு முஃமின் சிறந்தவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே இபாதத்தாக மாற்றிக்கொள்ளுகின்ற வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அது எப்படி எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை இபாதத்தாக மாற்றிக்கொள்வது? காலையிலே கண் விழித்தவுடன் பிள்ளைகள், மனைவி, பெற்றோரோடு பேசுவதற்கு முன்னால் என்னுடைய நாவிலிருந்து முதலாவது வருகின்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் அங்கே இருக்கிறது. ஏன் அந்த அல்ஹம்துலில்லாஹ் தெரியுமா? நாங்கள் தூங்குகின்ற தூக்கம் இருக்கின்றதே, அது நாளாந்தம் நாங்கள் சந்திக்கின்ற சிறு மரணம். அதுவே பல பேருக்கு இன்றைய காலத்தில் நிரந்தர மரணமாக, நிரந்தர தூக்கமாக ஆகிவிடுகிறது. தூக்கத்துக்கு சென்றவர்கள் காலையிலே எழும்புகிறார்கள், இல்லை தட்டி பார்த்தால் உடம்பில் ரூஹ் இல்லாத நிலையிலே இன்றைய காலத்தில் அதிகமான ஜனாசாக்களுடைய செய்தி அப்படித்தான் வருகிறது. தூங்கச் செல்லுகிற போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டு அமூத்து, நான் மௌத்தாகிறேன் என்றுதான் நாம் ஓதிக்கொண்டு செல்லுகிறோமே ஒழிய நாம் யாரும் தூக்கத்துக்கு செல்லுகிறோம் என்று ஓதுவதில்லை. அமூத்துனா நான் மௌத்தாகின்றேன். அப்ப அந்த சிறு மரணத்திலிருந்து அல்லாஹ் என்னை மீண்டும் உயிரை தந்து காலையிலே கண்விழிக்க செய்தால் அந்த ரப்புக்கு நாம் நன்றி செலுத்திய நிலையில் கண்விழிக்க வேண்டுமா இல்லையா? முதலாக காலையில் கண் விழித்தவுடன் நம்முடைய நாவிலே வர வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் இரவு நேரத்திலே தூங்க ஆரம்பிக்கிற போது ஷைத்தான் அவனுடைய தலை மாட்டுக்கு அருகாமையில் வந்து உட்கார்ந்து கொள்கிறான். அந்த மனிதனுடைய தலையை தடவி தடவி சொல்லுகிறான், மனிதா, இன்றைய இரவு உனக்கு ரொம்ப நீளமானதாக இருக்கின்றது, நீ ஒன்றும் அவசரப்பட்டு எழும்ப தேவையில்லை, நன்றாக தூங்கு என்று சொல்லி சொல்லி அந்த மனிதன் மீது 3 முடிச்சுக்களை போட்டு விடுகின்றான். இறுக்கமான முடிச்சுக்கள் 3 போடுகின்றான் ஷைத்தான். எல்லா மனிதர்களுக்கும் போடுகின்றான்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, அந்த ஷைத்தான் போட்ட 3 முடிச்சுக்களை எவ்வாறு கலட்டுவது? சொன்னாங்க, யார் ஒருவர் காலையில கண் விழித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்கிறாரோ, ஷைத்தான் போட்ட முதலாவது முடிச்சு கலண்டு விடுகிறது என்று சொன்னார்கள். உதுவெடுக்க ஆரம்பிக்கிற போது ஷைத்தான் போட்ட 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிற போது ஷைத்தான் போட்ட 3வது முடிச்சும் கலண்டு விடுகிறது. ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் அவனை பாதுகாத்து விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாற்றமாக யார் ஒருவர் காலை நேரத்திலே கண் விழித்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமலும் ஒதுவெடுக்காமலும் தொழாத நிலையில் சூரியன் வந்ததற்கு பிறகு கண் விழித்து எழுந்தாரோ, அவர் ஷைத்தானுடைய நண்பனாக காலையிலே கண் விழித்தான். அவனை பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு பொறுப்பல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஒருவர் ஃபஜ்ருடைய சுபஹினுடைய தொழுகையை தொழுகின்றாரோ, அன்றைய நாள் முழுவதும் அவருடைய வலப்பக்கம் இடப்பக்கம் தலைக்கு மேலால் தலை காலுக்கு கீழால் எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாப்பது அர்ஷுடைய ரஹ்மானுடைய பொறுப்பு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களினால் வரக்கூடிய ஆபத்தாக இருக்கலாம், கண்ணுக்கு புலப்படாத படைப்பினங்களிடத்திலிருந்து வருகின்ற ஆபத்துக்களாக இருக்கலாம், கிருமிகளாக இருக்கலாம், பாக்டீரியாக்களாக இருக்கலாம், காற்றிலே வரக்கூடிய விஷக்காற்றுக்களாக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய, என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய, என்னுடைய மகிழ்ச்சியை போக்கக்கூடிய எந்த ஆபத்தாக இருந்தாலும் அனைத்தையும் தட்டி கழித்து பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ் அதை பொறுப்பேற்றிருக்கிறார் என்று சொன்னார்கள். காலையிலே கண் விழித்தவுடன் அல்லாஹ்வுடைய பெயரோடு எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். வீட்டை விட்டு வெளியே வருகின்ற போது அங்கேயும் ஒரு அல்லாஹ். என்ன அல்லாஹ்? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். 2 மலக்குமார்கள் ரைட் லெஃப்ட்ல, வலது பக்கம் இடது பக்கம் 2 மலக்குகளை அல்லாஹ் சாட்டி விடுகின்றான். போங்க. எதுவரைக்கும்? அவருடைய காரியங்கள் வேலைகள் அனைத்தை முடித்துவிட்டு திரும்ப வீட்டுக்கு வருகின்ற வரைக்கும் அந்த 2 மலக்குகள் வீட்டு வாசலில் பொறுப்பேற்றவர்கள் மீண்டும் வீட்டு வாசலையே கொண்டு வந்து அவனை ஒப்படைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டே நான் வெளியேறி செல்லுகின்றேன். தவக்கல்து அலல்லாஹ், நான் போற காரியங்கள் எல்லாவற்றையும் உன் மீதே நான் பாரம் சாட்டி விட்டேன், நீயே அதை பொறுப்பேற்று எனக்கு இலகுபடுத்தி தருவாயாக. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், என் சக்தியை விட எந்த ஒன்றாலும் என்னால் செய்ய முடியாது, நீ நாடாதவரை என் காரியங்களை இலகுபடுத்தி தருவாயா. இந்த துஆவை சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், உன்னை பாதுகாப்பது அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது, உன் காரியங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்தி விட்டான் என்று உடனே மலக்குமார்கள் மறுமொழி கொடுக்கிறார்கள். எங்களுடைய காதுக்கு அது கேட்பதில்லை. இப்னு தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாளாந்த வாழ்க்கை நம்முடைய நாவிலே நம்முடைய வாயினால் சொல்லுகின்ற அல்லாஹ் என்ற வார்த்தையை பாருங்கள். காலையிலே தேநீர் அருந்துகிறோம், டீ குடிக்கின்றோம், சாப்பிடுகின்றோம், அங்கும் ஒரு அல்லாஹ். பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை கொண்டு. சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு, குடித்ததற்கு பிறகு அங்கும் ஒரு அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் சாப்பிட்டதற்கு பிறகு குடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை ஷுக்கூர் செய்து நன்றி செலுத்தினாரோ, அல்லாஹு தஆலா அவனை சூழ இருக்கின்ற கோடான கோடி முகர்ரபான மலக்குகளை பார்த்து அழைத்து சொல்லுகின்றான், என்னுடைய அடியானை பாருங்கள், நான் கொடுத்த ரிசுக்கை உண்டான்,
அந்த ரிசுக்கை வழங்கியதற்காக அவன் நாவார என்னை புகழ்கிறான். அவனுடைய ரிசுக்கிலே நான் இன்னும் பறக்கச் செய்வேன், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நாம் நாவுக்கு நோகாமல் சொன்ன அல்ஹம்துலில்லாவை வைத்து அர்ஷுடைய ரஹ்மான் மலக்குகளிடத்தில் பெருமையாக பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடுமையான தாகத்தோடு இருந்தோம், குடித்தோம். கடுமையான பசியோடு இருந்தோம், சாப்பிட்டோம். அந்த உணவையும் அந்த பானத்தையும் தந்த அல்லாஹை மறந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் இருக்கிற போது அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானா, நன்றி கெட்ட அடியானாக வாழ்கிறேனா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியே வந்தோம், அல்லாஹ் வெஹிக்கல்ல ஏறுகின்ற போது அங்கும் ஒரு அல்லாஹ், அதுதான் பிஸ்மில்லா. சீட்ல உட்கார்ந்ததுக்கு பிறகு அங்கும் ஒரு அல்லாஹ், அல்ஹம்துலில்லா. வெஹிக்கல் ஸ்டார்ட் ஆகி முன்னுக்கு போகுது, பிஸ்மில்லா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே ஏற்றி சென்ற வாகனம் தான் கஸ்வா என்ற ஒட்டகம். கஸ்வா, அதிலேதான் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்வார்கள். ஒரு பச்சிலங் குழந்தையை ஏற்றுவதை போல ஏற்றி இறக்கின்ற பணி அந்த கஸ்வாவுக்கு. நபிகளாரை கண்டவுடன் அப்படியே 4 கால்களையும் பணித்து அப்படியே நிலத்திலே படுத்துக் கொள்ளும். குழந்தையை போல ரசூலுல்லாஹ் அதை பராமரித்தார்கள். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக அதிலே தான் பயணம் சென்றார்கள். அரஃபாவுடைய மைதானத்தை கண்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஸ்வாவிலிருந்து கீழே இறங்கினார்கள். ஜபலுர் ரஹ்மாவிலே ஏறினார்கள். ஏறிவிட்டு கீழே இறங்கி வருகிற போது அந்த கஸ்வா மீண்டும் நிலத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான காலை உயர்த்தி அதில் ஏறிக்கொண்டார்கள். அது மெதுவாக எழுந்தது. மதீனாவுக்கு ஹஜ்ஜை முடித்து 2.5 மாதங்கள் வந்து வஃபாத் ஆகின்ற வேளையில் சஹாபாக்கள் அழுத அழுகையை விட கஸ்வா என்ற ஒட்டகம் அழுத அழுகை இருக்கிறதே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. பல ஆறுகள் ஊற்றெடுத்து ஓடுகின்ற அளவுக்கு அந்த கஸ்வா என்ற ஒட்டகம் கண்ணீர் வடித்து 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 அழுது கொண்டே இருந்தது மதீனாவில். இவ்வளவு காலம் அந்த முபாரக்கான ரஹ்மத்துடைய நபியை என்னுடைய முதுகிலே சுமந்தேனேன், இதற்கு பிறகு நான் யாரை சுமக்கப் போகிறேன்? என்னுடைய 2 கண்களால் அந்த முபாரக்கான நபியினுடைய முகத்தை பார்த்தேனே, இதற்கு பிறகு நான் யாருடைய முகத்தை பார்க்க போகிறேன்? நபிகளாருடைய வஃபாத்துக்கு பிறகு அது ஒழுங்காக உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அந்த கவலையிலேயே அது இறந்து போனது என்று வரலாறு சொல்லுகிறது. எங்களுடைய வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ், வாகனம் ஆரம்பித்து ஸ்டார்ட் ஆகிட்டு 3வது பிஸ்மில்லா, அங்கும் அல்லாஹ், அங்கும் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, போக வேண்டிய இடம் வந்தாச்சு, நிப்பாட்டினோம். ரோட்டில் எந்த பிரேக் டவுனும் இல்லை, வெஹிக்கிளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நானும் சந்தோஷமாக வந்திருக்கிறேன், வெஹிக்கிளும் சந்தோஷமாக, அல்ஹம்துலில்லாஹ், எந்த பிரச்சனையும் இல்லை. பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு அங்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்குகின்றோம். அல்லாஹு தஆலாவுடைய பெயர் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதிலே அல்லாஹுடைய உதவி இருக்கின்றது. அல்லாஹுடைய உதவி இருக்கின்ற இடத்தில் நிச்சயமாக எமக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, எமக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் எல்லாம் குழுமி இருக்கின்ற அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர் எது என்று தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர் எது என்று தெரியுமா? எல்லோரும் சொன்னார்கள் அர் ரஹ்மான். எல்லோரும் சொன்னார்கள் அர் ரஹ்மான். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ரஹ்மானை பற்றி அதிகமாக சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் எதில் அல்லாஹ் என்ற பெயர் சேர்ந்து வருகிறதோ அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அல்ஹம்துலில்லாஹ்,
சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், வரக்கூடிய அல்லாஹ் என்ற பெயர் எதோடு சேர்ந்து வருகிறதோ அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தைகள் 4. அந்த 4 கலிமாக்கள் யாருடைய வாயில் அதிகமாக சொல்லப்படுகிறதோ அதே கலிமாவை அல்லாஹ் சக்கராத்திலும் சொல்ல வைப்பான் மலக்குகளை வைத்து என்று சொன்னார்கள். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு நான் சொல்ல போகின்ற 4 கலிமாக்களும் வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் அதிகமாக சொல்லப்படுகிறதோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான கலிமாக்கள். சுபஹானல்லாஹ், அதில் அல்லாஹ் வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வருகின்றது. வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அதிலேயும் அல்லாஹ் வருகின்ற பெயர் இருக்கின்றது. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பில்லாஹ். யார் ஒருவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த 4 கலிமாக்களை ஒருவர் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய கலிமா சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹுடைய மலக்குகளால் நினைவூட்டப்பட்டு அவரை அல்லாஹ் சொல்ல வைப்பான். அந்த வார்த்தையை சொன்னவர்கள் சுவர்க்கம் நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரவையில தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னால, தூங்குறதுக்கு முன்னால அன்றைய நாளில் செய்த பாவங்கள் அனைத்தையும் அழித்து விட்டு இல்லாமலாக்கி விட்டு தூக்கத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, காலையில கண் விழித்ததிலிருந்து இரவையில தூக்கத்துக்கு போகும் வரைக்கும் எத்தனை பார்வைகள், எத்தனை பேச்சுக்கள், எத்தனை எண்ணங்கள், இவைகளையெல்லாம் எப்படி நாங்கள் கணக்கிடுவது? இதிலே ஆகுமானது எத்தனை, ஆகாதது எத்தனை, ஹலாலான பார்வை எத்தனை, ஹராமான பேச்சுக்கள் எத்தனை, அளவிட முடியுமா? நான் எத்தனை பல பேச்சுக்களை பேசியிருப்பேன், எத்தனை பல பார்வைகளை யாரையெல்லாம் எப்படியெல்லாம் பார்த்திருப்பேன். அந்த பார்வைக்கு நான் வெளியே செல்ல வேண்டுமா என்ன? கையில இருக்கின்ற மொபைலை எடுத்தாலே போதுமே. எப்படி என்னுடைய கல்பை சுத்தப்படுத்திய நிலையிலே, பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நான் கட்டிலுக்கு போவது தூக்கத்திற்கு? சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னால, தூங்குறதுக்கு முன்னால் உங்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்திய நிலையில் தூக்கத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் 3 அமல்களை செய்யுங்கள், உங்களுடைய கல்பை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விடுவான் என்று சொன்னார்கள். 1, உது எடுங்கள் என்று சொன்னார்கள். தொழுகைக்கு உது எடுப்பதை போல உது எடுத்துக் கொள்ளுங்கள். கண்களால் செய்த பாவங்கள் கண்களால் வடிகின்ற கண்ணீரினால் அப்படியே கழுவப்படுகிறது என்று சொன்னார்கள். கைகளை கழுவுகிற போது கைகளால் செய்த பாவங்கள், ஒருவருக்கு SMS அடிப்பதற்காக, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவதற்காக, வந்ததை உண்மையா பொய்யா என்று அறியாமல் மற்றவனுக்கு ஷேயா பண்ணியதற்காக, இந்த கைகள் செய்கின்ற பாவங்கள் கொஞ்சமா நஞ்சமா கண்ணியத்திற்குரியவர்களே? அன்றொரு காலம் இருந்தது, அநியாயமாக மற்றவனுடைய கன்னத்திலே அடிப்பதும், அவனுடைய செருப்பை களவெடுப்பதும், அவனுடைய பொருளை களவெடுப்பதும், அபகரிப்பதும், அதெல்லாம் மலையேறி போய்விட்டது. கைகளை கழுவுகிற போது, கைகளால் செய்த பாவங்கள் தொட்டு சொட்டாக தண்ணீர் வடிகிற போது அவைகள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். கால்களை கழுவுகிற போது கண் பார்த்தவைகளையும், காது கேட்டவைகளையும், வாய் பேசியவைகளையும், கை செய்தவைகளையும் அதை உண்மைப்படுத்துவதற்கு நடந்து போனது கால் தானே உதவி செய்தது. கால்களை கழுவுகிற போது கால்களால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, உன்னுடைய கல்பை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விடுகிறான் என்று சொன்னார்கள். 2வது சொன்னார்கள், சுபஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் ஓது. உன்னுடைய கல்வில இருக்கக்கூடிய பாவங்கள் கடல் நுரையை விட அதிகமாக இருந்தாலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் அழித்து விடுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த முழு உலகமும் கடலால் சூழப்பட்டது. பூமி 3இல் 1 பகுதிதான். மிகுதி 2 பகுதிகள் சமுத்திரங்கள், கடல்களால் அது நிரப்பப்பட்டிருக்கின்றது. ஆக கடலினுடைய நுரையை யாராவது அளந்து பார்க்க முடியுமா? அதனுடைய எண்ணிக்கையை யாராவது எண்ணி பார்க்க முடியுமா? முடியாது.
அதனால சொன்னாங்க நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளில் பேசிய பேச்சுக்களில் வந்த பொய்கள், புறம் பேசியிருப்போம், பொய் பேசியிருப்போம், மற்றவர்களோடு அனாவசியமாக தேவையில்லாத பேச்சுக்களை பேசியிருப்போம், கண்களால் செய்த பாவங்கள், காதுகளால் கேட்ட பாவங்கள், இவை அனைத்தையும் சுமந்திருக்கின்ற எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமடைய வேண்டும் என்றால் உதுவெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த சுபஹான கலிமாவை ஓதிக்கொள்ளுங்கள். கடல் நுரையை விட அதிகமான பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். மூன்றாவது சொன்னார்கள், தூங்கச் செல்வதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். ஆயத்துல் குர்சியை ஓதியவரை அது சுவர்க்கத்தினுடைய வாசல் வரைக்கும் அழைத்து செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக காலையிலே கண் விழித்தது அல்லாஹுடைய பெயரை கொண்டு, இரவையிலே தூக்கத்துக்கு செல்லுகின்ற போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம அமூத்து வாஹியா அல்லது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, ரெண்டு துஆவும் இருக்குது. உங்களுக்கு எது தெரியுமோ அந்த துஆ, அல்லாஹுடைய பெயரை கொண்டே நான் தூக்கத்துக்கு செல்லுகின்றேன். ஆக ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லீமினுடைய நாளாந்த காலை நேரம் எவ்வாறு அல்லாஹுவை கொண்டே ஆரம்பிக்கிறதோ அதே போல அல்லாஹுவை கொண்டே முடிகின்றதோ அந்த மனிதன் சக்கராத்துடைய நேரத்தை அடைகிறான். இவனைத்தான் அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், என்ற ரப்பு அல்லாஹ், என்ற ரப்பு அல்லாஹ் 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 என்று வாழ்ந்தானே, இவன் சக்கராத்துடைய நேரத்தை அடைகிற போது அல்லாஹ் ரஹ்மத்துடைய மலக்குகளை அவனுக்கு அருகாமையில் அனுப்பி வைக்கின்றான். மலக்குகள் அவனுக்கு ஆறுதலாக இருப்பார்கள், அவனுக்கு ஆசுவாசப்படுத்துவார்கள், அவனுடைய பயத்தை போக்குவார்கள், அவனுடைய கவலைகளை இல்லாமலாக்குவார்கள், அவனுக்கு நல்லதோர் சக்கராத்தை கொடுத்து கலிமாவை சொல்ல வைத்து அவனை இறை நேசராக அல்லாஹ் மரணிக்க செய்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹுடைய சிந்தனை, ஜிக்ர் இருக்க வேண்டும். அதனைத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டினான். என்ன தெரியுமா? நீங்க வீட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் கூட அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். இப்ப ரெண்டு பேரோட நாங்க பேசிக்கொண்டிருக்கும் போது அச்சினு தும்மல் போனது. அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹை மறக்காதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தும்மல் போன உடனே சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறந்ததோர் துஆ அதிலே இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்பது எவ்வளவு ஒரு அழகான துஆ அது. யாராவது ஒருவர் எனக்கு துஆ செய்யுங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. இதைவிட பெரியதொரு துஆ இருக்குதா என்ன? நிச்சயமாக இல்லை. சஹாபாக்களில் சில பேர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற, பிலால் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் நபிகளாரை காணுகிற போது ஓடோடி வருவார்கள், முசாபஹா செய்வார்கள். எங்களுக்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. இது ஒரு அழகான துஆ. எந்த துஆ தெரியுமா? தும்மி நாங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் மற்றவங்க எனக்கு துஆ செய்ய வேண்டும். எப்படி? யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அங்கும் அல்லாஹுவை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இருக்கிற போது இரண்டு மனிதர்கள் தும்மினார்கள். அதில் ஒருவர் தும்மியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று காதுக்கு கேட்க சத்தமாக சொன்னார். வாய்க்குள்ள சொன்னா மற்றவங்களுக்கு கேட்காது. மற்றவர்களுடைய காதுக்கு கேட்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று தும்மிய மனிதருக்காக துஆ செய்தார். நபியுடைய துஆவுடைய பவர் எவ்வளவாக இருக்கும்! துனியாவிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், ஆகிராவிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், சிராத்திலும் கிடைக்கும், சக்கராத்திலும் கிடைக்கும், குடும்பத்தை வாழ வைக்கும், பரம்பரையை சிறந்த சமுதாயமாக வாழ வைக்கும். நபியினுடைய துஆ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானதாக இருக்கும்! அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அவன் ரஹ்மத் செய்வானாக. சற்று வேளையில இன்னும் ஒரு இப்படித்தான், அது தும்மலும் கொட்டாவி ஒருத்தரை கண்டு கண்டு தானே வாருது. நான் அச்சுண்டு விட்டா என்ன கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் உள்ளவர் அதே மாதிரி அச்சுண்டு கொண்டு விடுவார். கொட்டாயும் அப்படித்தான். எனக்கு ஒரு கொட்டாய் கொண்டு போனா
பக்கத்தில் ஈக்கிறவர் என்ன செய்வார்? என்ன கொஞ்ச நேரத்தில் என்ன கண்ட அது உணர்வுகள் மூலமாக அது தூண்டப்படும். அது பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் என்ன செய்தார்? சற்று நேரத்தில் அவரும் தும்மினார். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல. நபி அவங்களும் அமைதியா இருந்தாங்க. அந்த மனிதர் கேட்டு விட்டார் நபிகளாரிடத்தில், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்மியதற்கு பிறகு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னியதற்காக நீங்க இரஹமக்கல்லாஹ் என்று சொன்னீங்க, நானும் தான் தும்மினேன், நீங்க இரஹமக்கல்லாஹ் என்று சொல்லி துஆ செய்யலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா சஹாபாக்களையும் பார்த்து ஒரு பாடத்தை கற்பித்தார்கள். தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று யார் சொன்னாரோ அவருக்கு மற்றவங்க விரும்பியோ விரும்பாவிட்டாலோ இரஹமக்கல்லாஹ் என்று சொல்லுவது வாஜிப், கட்டாயம், சொல்லித்தான் ஆக வேண்டும். யார் ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவில்லையோ அவருக்காக இரஹமக்கல்லாஹ் யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே நாளாந்த வாழ்க்கையை இலகுவான முறையிலே கழிப்பதற்கான வழிகாட்டல்களை வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெறுமனே தொழுகையோடும் நோன்போடும் ஜக்காத்தோடும் குர்பானோடும் ஹஜ்ஜோடு மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கை, நாளாந்த வாழ்க்கை, இஸ்லாத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீதியிலே செல்லுகின்ற போது, மார்க்கெட்டிலே செல்லுகின்ற போது, ஃபேமிலிக்குள்ள குடும்பத்துக்குள்ள போகின்ற போதெல்லாம் சிறுவர்களை கண்டால் கிட்ட நெருங்கி போயிருந்து அவங்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். சிறுவர்களை கண்டால் கிட்ட நெருங்கி போய் சலாம் சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஏன் அப்படி செய்றீங்க? சொன்னாங்க, 10 வருஷம் நபிக்கு பின்னால நான் சுற்றி திரிஞ்சிருக்கிறேன். 10 வருடங்கள் 8 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் நபி அவர்களுக்கு பின்னாலே சுற்றி சுற்றி அவருடைய வீட்டில் வாழ்ந்த பிள்ளை நான். அவருடைய சொல்லும் செயலும் நடத்தையும் நான் 100க்கு 100 அவதானித்தவன் நான். சிறுவர்களை கண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிச் சென்று சலாம் சொல்லுவார்கள். அதைத்தான் நானும் சொல்கிறேன் என்று சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சிறுவர்களோடு இருந்த அன்பு, இரக்கம், பாசம். அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவின் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது சிறு பிள்ளைகள் எல்லாம் மதீனத்துடைய வீதியிலே ஆங்காங்கே ஓரத்திலே ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருடைய வருகையை கண்டவுடன் சிறுவர்கள் எல்லாம் தங்களுடைய விளையாட்டை நிறுத்திவிட்டு மரியாதையின் காரணமாக அப்படியே ஒதுங்கி விட்டார்கள். நபி அவர்கள் கடந்து செல்லும் வரைக்கும் விளையாட்டை நிப்பாட்டி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளுக்கு அருகாமையில் கிட்ட போனாங்க. கிட்ட போயிட்டு எல்லா பிள்ளைகளையும் தான் பெற்ற பிள்ளை போல நெஞ்சோடு அணைத்து எல்லா பிள்ளைகளுடைய கன்னங்களிலும் முத்தமிட்டார்கள். எல்லா பிள்ளைகளுக்கு முத்தமிட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற சஹாபி அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய இந்த அன்பை பரிமாறுகின்ற நிகழ்வை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். சற்று நேரத்தில் கழிச்சு சொன்னாங்க, நபியே நாயகமே, அல்லாஹ் எனக்கு 11 பிள்ளைகளை தந்திருக்கிறான். ஒரு பிள்ளைக்காவது ஒரு நாளைக்காவது நான் இப்படி அன்பாக முத்தமிட்டது கிடையாது. உங்களால் மாத்திரம் எப்படி முடியுமோ? சொன்னாங்க நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரக்கம் என்பது உள்ளத்திலிருந்து அது வர வேண்டும். உன் உள்ளத்தை அல்லாஹ் கல் நெஞ்சமாக்கி விட்டால் என்னால் என்ன செய்ய முடியும்? நீ சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டு, வானில் உள்ள ரஹ்மான் உன் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா. சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் பெரியோர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் என் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய காலத்தில் இந்த அதபு ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது உண்மைதான். அது மாற்று கருத்து இல்லாத ஒரு உண்மையாக மாறிவிட்டது. எங்கட வீட்டுக்கு அந்த ஒரு காலத்தில் இப்போது 30 வருஷத்துக்கு முன்னால் எங்கட வாப்பா, எங்கட அப்பா, எங்களுக்கு ஓதி தரக்கூடிய ஹசரத்மார், எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது ஊர் தலைவர், சமூக தலைவர்கள் எங்கட வீட்டுக்கு வாரன்னா எங்கட வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் எழும்பி அங்கங்கே எழும்பிட்டு பெய்த்துருவாங்க.
அவங்கள கண்டா சலாம் சொல்லுவாங்க. யாரும் சிறு பிள்ளைகள் முன்னால வந்து உட்கார மாட்டாங்க. பெரியவங்களுடைய மஜ்லிஸ்ல பெரியவங்க மூத்தவங்களோட சமமாக உட்கார மாட்டாங்க. எல்லாம் எழுப்பி போயிடுவாங்க. மரியாதை. ரோட்ல வீதியில எங்க கண்டாலும், உஸ்தாதுமார்களை கண்டாலும், படித்து தருகின்ற ஆசிரியர்களை கண்டாலும் அடுத்த ரோட்டால போகக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அவர்கள் இன்று அல்லாஹ் பூமியில சிறந்த சமுதாய தலைவர்களாக, அல்லாஹ் அந்த ஒழுக்கம் உள்ள மாணவர்களாக அன்றைய காலத்திலே வாழ்ந்ததனால் இன்று சமூக அந்தஸ்தோடு அல்லாஹ் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? அவர்கள் வேறு யாருமல்ல, நீங்களும் நானும் தான். என்னை போல என்னுடைய பிள்ளை நாளை ஒரு காலத்தில் வளர வேண்டாமா, வாழ வேண்டாமா? சமுதாயத்திலே 4 பேருக்கு முன்னால் அதப ஒழுக்கம் இல்லாத ஒரு பிள்ளையாக வளர்த்து விட்டு ஆளாக்கி விட்டு, யாருடைய பிள்ளை என்று 4 பேர் மூக்குக்கு மேல் கை வைத்து கேட்கின்ற அளவுக்கு அவனை வளர்த்து விட்டு நாம் செல்ல வேண்டும். அத்திபு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அதுதான் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற மலையளவு சொத்துக்களை விட மேலானது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒழுக்கம், டிசிப்ளின், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். எல்லாம் வந்து சேரும், எல்லாம் வரும். பெரியோர்களுக்கு மரியாதை செய்ய சொல்லிக் கொடுங்கள். அது யாராக இருக்கலாம். மதம் பார்க்க வேண்டாம், மார்க்கம் பார்க்க வேண்டாம், மொழி பார்க்க வேண்டாம், செல்வாக்கு செல்வம் பார்க்க வேண்டாம். என் வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு மரியாதை, அவர்களுக்கு கண்ணியம். என் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறார்களா, அவர்களோடு கடிந்து பேசக்கூடாது, அவர்களை திட்டக்கூடாது, அவர்களை முறைத்து பார்க்க கூடாது, அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டும், புத்திமதி சொல்ல வேண்டும். அவன் என்றைக்கும் மறக்க மாட்டான், என்றும் மறக்க மாட்டான் எம்மை. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கமாக வழிநடாத்தினார்கள், போதித்தார்கள். இதன் காரணமாகத்தான் நல்லதோர் சஹாபா சமுதாயம் தோற்றம் பெற்று இந்த உலகம் எல்லாம் இஸ்லாம் நற்பண்புகளால் வளர்க்கப்பட்டு பரப்பப்பட்டது. பிள்ளைகளுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு கேட்கிற துஆ அல்லாஹ்வுடைய அர்ஷை சென்று அடையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்காக கேட்கிற துஆவும் அல்லாஹ்வுடைய அர்ஷை சென்று அடையும். தங்கு தடை இல்லை, தாமதம் இல்லை, திரை மறைவு கிடையாது. சுவிட்சை போட்டா உடனே லைட் பத்திர மாதிரி 2-3 பேருடைய துஆவுக்கு பவர்ஃபுல்லான கபூலியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதில் 2 பேர் யார் தெரியுமா? பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு கேட்கிறது, பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு கேட்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்குமாக கேட்ட ஒரு பிரபலியமான துஆ. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த துஆ கேட்டவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், கண் குளிர்ச்சியான சாலிஹான மனைவி என்னுடைய மனைவியத்தா, சாலிஹான பிள்ளைகளத்தா, தாய் தகப்பனுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளா, பிள்ளைகளை பார்க்கிற போது கண் குளிர்ச்சியில் கல்பு குளிர வேண்டும். இந்த பிள்ளைகளுக்காகத்தானே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காகத்தானே இரவு பகலாக வெயில் மழை பாராம, குளிர் வெயில் பார்க்காம உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காகத்தானே. அந்த பிள்ளைகளையால் கண் குளிர்ச்சிகளான பிள்ளைகளாக, துர்ரியா, நல்ல பரம்பரையில் நல்ல சந்ததிகளாக வாழச் செய்வாயா. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன் என்பதற்கு சில அடையாளங்களை விட்டு விட்டு நாம் மன்னரைக்கு கபருக்கு போகணும். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன அத்தாட்சி? நான் சுஜூதி செய்த இடத்தில் என் பிள்ளை சுஜூதி செய்கின்ற போது அது ஒரு அடையாளம். நான் ஓதிய குர்ஆன் என்னுடைய மௌத்தோடு மூடப்படாமல் நான் ஓதிய குர்ஆனை என்னுடைய பிள்ளை தொடர்ந்து ஓதுகின்றான் என்றால் அந்த பூமியிலே நான் விட்டு செல்கின்ற அடையாளம்.
என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய நண்பர்களையும் நான் சேர்ந்து வாழ்கின்றேன். அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்களிலிருந்து அவர்களுக்கு சதக்கா கொடுக்கின்றேன், தர்மம் செய்கின்றேன். என்னுடைய மௌத்துக்கு பிறகும் என்னுடைய பிள்ளைகள் அதனை கண்டினியூவாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே நான் மௌத்தாகிலான் என்ன, என்னுடைய பரம்பரையை நான் வாழ வைத்து விட்டு நான் மண்ணறைக்கு சென்றிருக்கிறேன். அது நல்லதொரு அடையாளம். அது சொன்னாங்க நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் தாய் தகப்பனுடைய மௌத்துக்கு பிறகு அந்த பெற்றோருடைய குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கின்றாரோ அவருடைய தாய் தகப்பனுடைய கபரை அல்லாஹ் வெளிச்சம் உள்ளதாக்கி வைப்பான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அந்த நிலை இல்லாத ஒரு காலம். அதெல்லாம் ஒரு காலம். அப்பா அம்மா இருக்கும்போது வருவாங்க போவாங்க, பிள்ளைகளுக்கு எங்களோட வீடும் தெரியாது, எங்களோட பேரும் தெரியாது, எங்களோட கான்டாக்ட் நம்பரும் தெரியாது. சொல்றாங்களா இல்லையா? எங்களோட பிள்ளைகளை உறவினர்களோடு சேர்க்க வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும், சொந்தங்களை அறிமுகப்படுத்தணும். அதற்கு வருவதுதான் பெருநாள் தினங்கள், அதுக்கு வருவதுதான் மையத்தூடு, அதற்கான சந்தர்ப்பம் தான் கல்யாண ஊடு, அதற்கான சந்தர்ப்பம் தான் ஃபேமிலி கெதரிங், அதற்கான சந்தர்ப்பங்கள் தான் மஸ்ஜிதுகளில் ஒன்றாக சந்திக்கிறது. என்னுடைய சாச்சா, என்னுடைய பெரியப்பா, என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான், என்னுடைய சிறிய தந்தை, என்னுடைய பெரியப்பா, உறவு முறைகளை சொல்லி காட்டி வளர்க்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும். இன்றைக்கு அந்த சொந்த பந்தங்கள் இல்லாமல் போய் எல்லாமே கொமன் நேம் ஆயிட்டு எல்லாமே அங்கிள் ஆயிட்டாங்க. எல்லாரும் பெரியப்பாவும் அங்கிள் தான், சாச்சாவும் அங்கிள் தான், மாமா எல்லாம் ஒரு கொமன் நேமுக்குள்ள எல்லாம் வந்தாச்சு. கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக அல்லாஹு தாலா தந்த ஒரு நிஅமா, அது ஒரு அருள். அந்த அருளை நாம் சரியாக வாழ்கிற போது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஏதோ பிறந்தோம் என்பது அல்ல, வாழ்ந்தோம் என்பது அல்ல, மரணித்தோம் என்பதும் அல்ல. நம்முடைய மரணம் இந்த சமுதாயத்தினருக்கு, நம் குடும்பத்தினருக்கு ஒரு பெயரோ ஒரு புகழையோ அல்லது ஏதோ ஒன்றை நல்ல முறையில் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய சிந்தனையில் நாம் வாழ்கிற போது அல்லாஹு தாலா எம்மையும் வாழ வைப்பான், நம் பரம்பரையும் வாழ வைப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.